வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். திமுக ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என்று சென்னையில் சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். முந்தைய 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ரூபாய் 3617 கோடிதான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் திமுக பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் எம்எஸ்எம்இ துறைக்கு இதுவரை ரூபாய் 6626 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் தொழில்துறை மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது. குஜராத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தில் மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி சேதம் அடைந்துள்ளதால் அதில் இருந்து விமான விபத்துக்கான காரணம் குறித்த தகவல்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதை அமெரிக்காவில் உள்ள ஆய்வு மையத்துக்கு அனுப்புவது பற்றி மத்திய அரசு முடிவெடுக்கவுள்ளது. மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு முழுக்க ஆன்மீக மாநாடு என்றும் அங்கு அரசியல் இருக்காது என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஈரானில் இருந்து தாயகம் திரும்பிய மருத்துவ மாணவர் மீர் கலிக் கூறுகையில், வானில் இஸ்ரேல் ஏவிய ஏவுகணைகளை அதிர்ச்சியுடன் பார்த்தோம். அதேபோன்று அவர்கள் வீசிய குண்டுகள் அருகில் இருந்த கட்டிடங்கள் மீது விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தன. நாங்கள் மிகவும் பதறிப்போனோம். ஈரானில் ஏற்பட்ட அனுபவம் ஒரு கனவை போல உள்ளது. எங்களை மீட்டுக் கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். தயாநிதி மாறன் குற்றச்சாட்டு தவறானவை, ஆதாரமற்றவை. சன் டிவி நெட்வொர்க் விளக்கம். திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது அண்ணன் கலாநிதி மாறன் உட்பட 8 பேருக்கு எதிராக சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதில் சன் டிவி குழும பங்குகளை கலாநிதி மாறன் மோசடியாக தனக்கு மாற்றிக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் விசாரணையை வேறு நீதிபதிக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைக்கால் பகுதியில் சென்றபோது திடீரென பஸ் சக்கரத்தின் அச்சு முறிந்தது. பஸ்ஸின் பின்பக்கத்தில் உள்ள 2 சக்கரங்களும் தனியாக கழன்று சாலையில் ஓடியது. எனவே பஸ்ஸில் இருந்த 40 பயணிகளும் பஸ்ஸின் உள்ளே தூக்கி வீசப்பட்டனர். இதில் பின்பகுதியில் இருந்த 3 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள்.